வணக்கம். இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பார், வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து இது பனிக்காலன்றதுனால வெண்டைக்காய் சாப்பிட்டா டக்குன்னு கோல்டு பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி வெறும் பாத்திரத்தில் போட்டு வெண்டைக்காவை முதல்ல நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வெண்டைக்காயில் உள்ள நீரெல்லாம் நம்ம வந்து சுண்டை வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு கோல்டு பிடிக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் தீர மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டதும் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி வைக்கும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் காயை நல்லா வதக்கிக்கோங்க. காய் வதக்கினதுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் சாம்பார் பொடி கொஞ்சம் போல் சேர்த்துக்குவேன். மிக்ஸ் மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன். பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்து வேக வச்சுருவேன் பருப்பை. அப்போ அதையும் கடைஞ்சி நம்ம இது கூட விட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு நம்ம ஒரு 2 கிளறிக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை வராது சாம்பார். இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு. இப்போ வேக வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அதை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றி தேவையான தண்ணியை சேர்த்துட்றேன். நல்லா தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் புளியும் சேர்த்துருக்கேன். புளியும் வந்து நம்ம காயை வதக்கிட்டதுனால உடனே புளி சேர்த்துட்டேன். ஒரு கொதி வந்தால் போதும். தேவையான உப்பை சேர்த்து நல்லா ஒரு 2 தடவை கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். சாம்பார் கொதிக்கணும், வெயிட் பண்ணணும். பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு.